வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இந்த ஹெச்டி ரஷ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள போர்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருந்தேன். அடுத்த வீடியோவில் வந்து இந்த ரிமோட் கிட்டில் இந்த போர்டை உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு மெயினாக வந்து இந்த எல்இடியில் மைனஸ் வந்து காமன் பண்ணியிருக்காங்களா இல்லை ப்ளஸ்ஸை காமன் பண்ணியிருக்காங்களான்னு மெயினாக பார்க்கணும் நம்ம. ஏன்னா அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும், அப்போ தான் வேலை செய்யும். இப்போ இந்த போர்டில் இந்த பக்கம் நான் காட்டுறேன் பாருங்க. இங்கிட்டு ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கு, இங்கிட்டு கிரவுண்டு அப்படி இருக்குது. சிலதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த எல்இடி வந்து மாற்றி போட்டிருப்பாங்க, கலர் வந்து வேறு கலர் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் இதை ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கணும். கிரவுண்டு தான் காமனுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ப்ளஸ்ஸில் தான் நம்ம வயரை பூரம் கனெக்ஷன் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம பவர் எல்இடி அதை விட்டுருவோம். இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இந்த எல்இடி இது வந்து ஆப்டிக்கல் 1, இந்த எல்இடி வந்து ஆப்டிக்கல் 2, இந்த எல்இடி வந்து கோஆக்சல். இப்போ அதில் நம்ம வயருக்கு கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரிமோட் கிட்டில் இந்த டிஸ்பிளே போர்டை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, ரெண்டாவது கோஆக்சலு, மூணாவது வந்து ஆப்டிக்கல் 1, நாலாவது வந்து ஆப்டிக்கல் 2, அஞ்சாவது வந்து சுவிட்சிங். அது மாதிரி 5 பின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 5 பின்னில் 5 வயரை பற்ற வச்சுருவோம். இப்போ நான் ஒரு 5 வயரை எடுத்திருக்கேன். அந்த 5 வயரை கரெக்டாக அந்த 5 பின்னில் பற்ற வச்சிடலாம். இப்போ 5 வயரை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த 5 வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ளூ கலர் தான் கிரவுண்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு தான் கொடுக்கணும், உங்கள்கிட்ட இருக்க வயரை நீங்கள் ஏதோ கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ப்ளூ கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ளூ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ ப்ளூ வந்து கிரவுண்டு தானே. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கிரவுண்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் இந்த எல்இடியில் இந்த காட்டுறேன் பாருங்க. இங்கிட்ட இந்த ப்ளஸ் இருக்கா, இங்கிட்டு கிரவுண்டு, இது பூராமே கிரவுண்டு. அப்போ வந்து இந்த கிரவுண்டு இருக்க இடத்துல நம்ம அந்த ப்ளூ வயரை பற்ற வச்சிடலாம். ப்ளூ வயரை ஃபஸ்ட்டு பற்ற வச்சாச்சு. அடுத்து பச்சை வயர் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கோஆக்சல் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் கோஆக்சல் இது இந்த ஃபஸ்ட்டு எல்இடி. அப்போ அந்த ஃபஸ்ட்டு எல்இடியில் ப்ளஸ் சைடு பற்ற வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள், இது வந்து ஆப்டிக்கல் 1. ஆப்டிக்கல் 1 இது இந்த இதில் ஃபஸ்ட்டு தான் ஆப்டிக்கல் 1. அப்போ இந்த எல்இடி அதில் ப்ளஸில் அந்த மஞ்சள் வயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு இதை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், நம்ம வேறு சேஞ்ச் பண்ணணுன்னா கடைசி அவங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டுங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் 2, இது வந்து ஆரஞ்சு வயரு ஆப்டிக்கல் 2 கொடுத்துருக்கேன். அதை வந்து ஆப்டிக்கல் 2 எல்இடியில் பார்த்து வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு வயர் இது சுவிட்சு. அதை வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அதான் இன்புட் செலக்டரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 5.1 2.1 செலக்ட் பண்ணுற சுவிட்சு. நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் கனெக்ஷன் பண்ணணும். இப்போ இந்த சுவிட்சிலையும் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து எல்இடி பொறுத்தளவுக்கு கிரவுண்டு காமனு, அதே மாதிரி சுவிட்சிலையும் காமனை விட்டுட்டு இந்த ப்ளஸில் இதை பூரா பற்ற வச்சோம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடு இன்புட்டில் பற்ற வைக்கிறேன். அந்த சுவிட்சோட இன்புட்டு ரைட் சைடு இருக்குது. இப்போ 5 வயரை உங்களுக்கு பற்ற வச்சுட்டேன். நல்லா பாருங்கள், பற்ற வச்சுட்டு ரிமோட் கிட்டுக்கு வோல்ட் கொடுக்க போகிறோம். அதேமாதிரி இந்த ஹெச்டி ரஷ் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வோல்ட் கொடுக்க போகிறோம். இது 5 வோல்ட் கொடுக்கணும். இது வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த அடாப்டரையே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணும்போது அந்த அடாப்டரை நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி பக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி 5 வோல்ட்டை கரெக்டாக செட் பண்ணி இந்த 5 வோல்ட்டோட அவுட்டத்துக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கிரவுண்டு கொடுக்கணும், இங்கே 5 வோல்ட்டு இன்புட்டு, இதில் அவுட்புட்டில் இருந்து இந்த பின்னில் போய் பற்ற வச்சிடணும். இது வந்து ப்ளஸ்ஸு, இது கிரவுண்டு பற்ற வச்சிடணும். இப்போ
இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக அந்த அடாப்டர் ஒயரே சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு இப்போ ரிமோட் கிட்டுக்கு நம்ம வோல்ட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 12 வோல்ட் லைன் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு கிரவுண்டை கொடுக்குறேன். ரெண்டாவது ப்ளஸ்ஸு 12 வோல்ட்டு ப்ளஸ் லைனை கொடுக்குறேன். இப்போ அந்த வயரை தனியாக வச்சுட்டேன். இப்போ இந்த ரிமோட் கிட்ட ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணால் என்ன டிஸ்பிளேயில் வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னா டிஸ்பிளே வரும். அது வந்தோன்னா ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும், அதையும் சொல்கிறேன். என்னென்னா இந்த ரிமோட்டில் 5ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 5. அந்த 5ஆம் நம்பரை இந்த சென்சார் முன்னாடி லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன மாறுன்னு பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ அஸ்டா கிட் மோட் செலக்டர்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அஸ்டா கிட்டு செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து அதவே அந்த 5வே திருப்பி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ மாறும் பாருங்கள். ரஸ் கிட் மோட் செலக்ட்னு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த போர்டு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த போர்டை இதுக்கு பவர் கொடுக்கணும். பவர் கொடுக்கலாம். இப்போ இந்த போர்டை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ப்ளூ எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் 2 செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகி நிற்கிது. இப்போ இந்த டிவிடி ஆப்டிக்கல்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எதை மாட்டினாலும் ஆக்ஸ் மட்டும் வருது பாருங்கள். இப்போ வரும் பாருங்கள், ஆக்ஸ் மட்டும் வருது பார்த்தீங்களா. இப்போ மற்ற போர்டெலாம் சில போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேவ் எல்இடி, இந்த பச்சை எல்இடிலாம் போட்ட போது வந்துச்சு பார்த்தீங்களா, ரெஸ் பாக்ஸு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்த மாதிரி கொடுத்தாவே கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் இந்த மோடு மாற்ற ஆட்டோமேட்டிக்காக கோயக்சல் ஆப்டிக்கல் 2 அப்படின்னு வந்துடும். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா இப்போ இந்த எல்இடி லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்இடி லைனை அந்த ப்ளஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ்ஸை மட்டும் எல்இடியே நம்ம கட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, கட் பண்ணணும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ப்ளஸ் லைனை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த கிட்டையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த எல்இடியோட ப்ளஸ் லைன் அதை கட் பண்ணுறேன். இந்த 3 எல்இடி மட்டும் பவரில் எல்இடி விட்டுருங்க. இந்த நம்ம செலக்ட் பண்ணுற கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, கோயக்சல் ஆப்டிக்கல் 2 செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் ப்ளஸ் லைனாக கட் பண்ணுறேன். ப்ளஸ் லைனை கட் பண்ணி அந்த வயரை கனெக்ஷன் பண்ணதை தனியாக எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த வயரை கனெக்ஷன் பண்ணதை தனியாக அந்த பின்னை எடுத்துட்டேன். இந்த எல்இடி தனியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்இடி வந்து இதுக்கு வேலை செய்யாது. இப்போ இது பண்ணிவிட்டு இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிமோட் கிட்ட ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரஸ் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா பவர் லைட் மட்டும் வருது, மற்றெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம், அதனால் ஏரியல. இப்போ பார்த்தீங்களா ஆப்டிக்கல் 2 செலக்ட் ஆகி நிற்கிது. இப்போ ரிமோட்டில் மாற்றி பார்க்கலாம். மாற்றி பார்த்தா ஆப்டிக்கல் 2 தான் வருது பார்த்தீங்களா. அப்போ இன்னும் ஒரு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் பட்டனு, அதை மாற்றினீங்கன்னா இங்கே டிஸ்பிளேயில் மாறுது பாருங்கள். கோயக்சல் 1 அது ஆக்சினா எந்த எல்இடி ஏரியாட்னா ஆக்சி செலக்ட் ஆகின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆக்சி செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து ஆப்டிக்கல் 1 செலக்ட் ஆகிருக்கு. ஆப்டிக்கல் 2 செலக்ட் ஆகிருக்கு. கோயக்சல் செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து இது ரிமோட்டில் மாற்றும் போது இது மாறணும். இப்போ மேனுவலாக மாற்றும் போது மாறுது, ஆனால் ரிமோட்டில் மாற மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? இப்போ இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த பின்னு இந்த சுவிட்சின்னு இருக்கு பாருங்க, SWன்னு போட்டிருக்கா, அந்த சேப்பு கலரு. அந்த சேப்பு கலரில் நம்ம வந்து இந்த ரிமோட்டில் இந்த பட்டனை, இப்போ இந்த டிவிடி ஆப்டிக்கலுங்கிற பட்டனை அமுக்கும்போது, இந்த அமுக்கும்போது ஒரு கிரவுண்டு வந்து இந்த பின்னுக்கு போகணும். அது ஸ்ட்ரென்த்தாக இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வந்து மாற மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வயரை எடுத்திருக்கேன். இந்த வயரை வந்து கிரவுண்டில் வச்சுக்கிட்டு இந்த சுவிட்சி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் அந்த கிரவுண்டை டச் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே பாருங்கள் ஒவ்வொரு சோர்ஸாக மாறும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன். ஆப்டிக்கல் 1 மாறுது,
திருப்பி டச் பண்ணும்போது ஆப்டிக்கல் 2 மாறுது. அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ இந்த சிவப்பு ஒயரில் வர்ற கிரவுண்டு ஸ்ட்ரென்த்து பத்தலை இந்த போர்டை பொறுத்தளவுக்கு. அப்போ நம்ம அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும். என்ன பண்ணணும், இப்போ ஒரு டிரான்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். டிரான்ஸ்ட் என்ன டிரான்ஸ்ட்டு, PC557, அதாவது PNP டிரான்ஸ்டர். இதை எடுத்துக்கணும். இந்த டிரான்ஸ்டர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்விட்சிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிவப்பு ஒயர்லேருந்து வர கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரவுண்டை இந்த பேஸில் கொடுக்கணும். இந்த டிரான்ஸ்டரோட பேஸில் கொடுக்கணும். கலெக்டரை வந்து கிரவுண்டில் கொடுக்கணும். எமிட்டரை வந்து சுவிட்சு இன்புட்டில் கொடுக்கணும். இப்போ நம்ம அதை கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம், ரிமோட்டில் மாறுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிவப்பு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்சுக்கு வர லைனு அதை எடுத்துக்கலாம். இது வந்து சீக்ரெட்டானது, இது யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும், நம்ம ஜேஜே சரவன்ஸ் என் ஃப்ரெண்டு, அவரும் சேர்ந்து இதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி இதை உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இந்த சிவப்பு சுவிட்சு கொடுக்குறோம்ல, அதை வந்து இந்த பேஸில் கொடுத்துருங்க. இந்த டிரான்ஸ்டரோட பேஸு நடுப்புன்னு தான் பேஸு, அதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. அடுத்து இந்த போர்டோட கிரவுண்டில் கொடுக்க போகிறேன். கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த எமிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த சுவிட்சோட இப்போ இந்த சேப்பயர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த டிரான்ஸ்ட்டுக்கு பேஸில் வந்து இந்த சேப்பயர் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, இந்த சுவிட்சுக்கு போகிற லைனை அதை வந்து பேஸில் கொடுத்துருக்கேன். அந்த டிரான்ஸ்டரோட கலெக்டரை வந்து கிரவுண்டில் கொடுத்துருக்கேன். எமிட்டரை வந்து இந்த சுவிட்சோட இன்புட்டில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணால் இப்போ வந்து ஏன் இதுக்கு இந்த டிரான்ஸ்ட் போடுறோம் அப்படின்னா, பேஸில் நீங்கள் சிக்னல் இங்கே இந்த ரிமோட் மூலமாக சிக்னல் போகும்போது இந்த கலெக்டரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா கிரவுண்டு, இந்த கிரவுண்டு வந்து டக்குன்னு சுவிட்சிங் ஆகும். இந்த கிரவுண்டு வந்து இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்து கான்டெக்ட் ஆகும். கிரவுண்டும் சுவிட்சோட இன்புட்டும் கனெக்ட் ஆகும். கான்டெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சுவிட்சை வந்து அமுக்கிற மாதிரி வேலை செய்யும். அமுக்கும் போது இந்த செலக்ட்லாம் வேலை செய்யும். அது மாதிரி இப்போ வேலை செய்தான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த போர்டை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரிமோட் கிட்ட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கோயசல் 1 இருக்கா, இப்போ நான் ரிமோட்டில் மாற்றி பார்க்குறேன் பாருங்கள். மாற்றினா ஆக்ஸ் மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் 1 மாறுது, ஆப்டிக்கல் 2 மாறுது, கோயசல் மாறுது. இப்போ ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகுது. சில போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ட் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சுவிட்ச் கனெக்ஷனு இந்த எல்இடி கனெக்ஷன் கொடுத்தா வேலை செய்யும். இந்த போர்டில் இப்படி கொடுத்தா தான் வேலை செய்யுது. அது சொல்கிறதுக்கு தான் மெயினாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ரிமோட் கிட்டில் இந்த 5.1 இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ இன்னு, அதில் இந்த ஜாக்கை நீங்கள் சொருகி, இந்த 7 பண்ணி ஜாக்கை நீங்கள் இதில் சொருகிங்க. சொருகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருக்கும். இப்போ நீங்கள் அனுபவமான மெக்கானிக்னால் உங்களுக்கு தெரியும், புதுசாக இருக்கவங்களுக்காக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்களா கிரவுண்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, சப்பூப்பரு, சென்ட்ரு, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, இந்த மாதிரி 7 பின் இதில் இருக்குது. அதே மாதிரி அந்தந்த பின்னை வந்து இந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இந்த ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இப்போ இதான் கிரவுண்டு, இந்த கருப்பு இருந்தால் கிரவுண்ட்னா கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை பற்ற வச்சுக்கோங்க. இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப்பில் கிரவுண்டை பற்ற வச்சுங்க. மற்ற ஒயர்லாம் என்னென்ன அங்கே எழுதியிருக்கோ அதுபடி இங்கேயும் எழுதியிருக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பூப்பர்னு எழுதிருக்கேன். அது மாதிரி அந்தந்த கலர் ஒயரை இந்த ப்ளஸில் வந்து நம்ம பற்ற வச்சிடணும். பற்ற வச்சிட்டோம்னா இதை நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ, ஆப்டிக்கலோ கோய்ஸில் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ, இங்கே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சிக்னல் அப்படியே அந்த போர்டுக்கு போயிடும். 5.1 இன்புட் ஆயிரும். நீங்கள் எப்பயும் போல் இந்த கிட்டில் இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செலக்டர் இருக்குது பார்த்தீங்களா, 2.1 5.1 செலக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒரு தடவை 5.1 இருக்கான்னு செலக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது எதுவும் மாற்ற வேணாம். நீங்கள் என்ன ஆடியோ கண்டென்ட் இங்கே உள்ளே வருதோ அது அப்படியே இந்த இன்புட்டுக்கு வந்துடும். அதில் இருந்து
உங்கள் கிட்லேருந்து அவுட்புட் வருது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஆடியோ போர்டில் நீங்கள் இன்புட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அந்தந்த செக்ஷனில், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சவுண்டு சென்ட்ரு சப்பு பொரு இந்த மாதிரி ஆடியோ போர்டுக்குள்ள அதில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்தந்த ஆடியோ கரெக்டாக அந்தந்த செக்ஷனுக்கு பிரிஞ்சிடும். இதில் நீங்கள் வந்து சப்போஸ் 5.1 இல்லாமல் 2 சேனல் மட்டும் வந்துச்சுனாலும் இந்த போர்ட்லேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக்கு இருக்குது, ஒன்று இருக்குது. அதை செலக்ட் பண்ணாவே அதுவும் உங்களுக்கு 5.1 வேலை செய்யும். இந்த மாதிரி இந்த போர்டை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.